வோல்டி பேனல் போட்டிருக்கோம். ஹேவல்ஸ்னுடைய இன்வெர்ட்டர் வித் வைஃபை அண்ட் ஜிபிஆர்எஸ் கனெக்ஷன். வைஃபை கனெக்ஷனோடு இருக்குது அந்த இன்வெர்ட்ரு. ஸோ பைஃபோக்கல்னுடைய மெக்கானிசம் இது தான். பேக் சைட்லேருந்து இது ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இங்கே மெட்டீரியல் வாங்கிட்டு 3 இன்ச் பைப் கலாய் 3 இன்ச் பைப்பு கலாய் வீல் போட்டிருக்குறாங்க. இந்த 2.5 இன்ச் இந்த ராடு போட்டிருக்காங்க கலாய். ஸோ 6 போல் போட்டிருக்காங்க. சென்டரில் 4 ராடு, 1 2 3 4. பில்டிங்கில் இருக்கிற எர்த் இல்லாமல் இங்கே செப்பரேட்டாக 2 எர்த்து கொடுத்துருக்கோம். பேனலுக்கு ஒரு எர்த்து, இன்வெர்ட்டருக்கு ஒரு எர்த்தும், 2 எர்த் லைன் கொடுத்துருக்கு. ஆறு போலுக்கு நம்ம ஸ்ட்ராங்னஸ்க்காக கிளாம்ப் அடித்தது இல்லாமல், கீழே புல்லட் ஆணி போட்டது இல்லாமல் இந்த கான்கிரீட் ஒரு 2.5-3 அடி ஹைட்டுக்கு. இந்த சவுத் சைடில் வந்து 5 அடி ஹைட்டும், நார்த் சைடில் வந்து 7 அடி ஹைட்டும் இருக்குது. பைஃபோக்கல்ன்றனால நடுவில் கேப் விட்ருக்குறாங்க. ஸோ அந்த கீழே அடிக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிப்பாங்க. ஒயிட் கலர் பெயிண்ட்டை அதை அடித்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபிஷியன்சி கிடைக்கும். கேபிள் எல்லாமே கன்சீலிங் பண்ணியிருக்காங்க, எதுவுமே வெளியில் இல்லை. மேலே இந்த பேனல் டு இன்வெர்ட்டருக்கு போகிறதுக்கு மட்டும் தான் இந்த ஒரே ஒரு லைன். இதே மாதிரி இன்வெர்ட்டருக்கு இந்த பேனலுக்கு பக்கத்துலேயே இன்வெர்ட்டர் வச்சா, பேனல் இங்கே இருக்குது, பேனலுக்குள்ளேருந்து பக்கமாகவே இன்வெர்ட்டர் வச்சா கொஞ்சம் அந்த வேஸ்டேஜ் கொஞ்சம் ஆகாதுன்ற மாதிரி ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாங்க. அதனால் இன்வெர்ட்டர் வந்து இங்கே வாட்டர் டேங்க்கு கீழே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சோலார்லேருந்து எடுக்கிற எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஐ மீன் வித்தவுட் வேஸ்டேஜ், லெஸ் வேஸ்டேஜில் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். அதுமாரி முக்கியமானது என்னென்னா, சோலாருக்கு கீழே அந்த டிடிஹெச்லாம் வந்து ஆப்ரேட் ஆகாது. இதை நான் ரீலொகேட் பண்ணணும்.